கரூரில் கட்சி மோதல், மாவட்ட செயலாளர் வீடு முற்றுகை. கரூர் பகுதியில் இரு கட்சிகளுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. வன்னியர் மக்கள் கட்சி தலைவர் சக்தி படையாட்சி குறித்து அவதூறு பேசியதாக குற்றம் சாட்டி பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் வீட்டை ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். காவேரி கரையோரம் பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சுமார் 300 பேர் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து சக்தி படையாட்சி அரசியல் நோக்கில் அவதூறு பரப்புவதாக தெரிவித்தார். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். செய்தியாளர் ராஜசேகர். பாமக பிரேம்நாத்தை கைது செய், காவல்துறையை கைது செய். நியாயம் தானா? பாமக பிரேம்நாத்தை நியாயம் தானா? காவல்துறையை காவல் மண் கடத்தலில் கனிம வன்னிய சாதி மக்களை அவதூறாக பேசிய பாமக பிரேம்நாத்தை கைது செய். மாட்டு வண்டியில் மணல் அள்ளுகிற வன்னியர் சமுதாய மக்களையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் கேவலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பிரேம்நாத் அவர்கள் பேசியிருக்கிறார். கரையோர மக்களையும் மாட்டு வண்டி தொழிலாளர்களையும் மணல் வியாபாரிகள் என்றும் மணல் திருடர்கள் என்றும் அவர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதை வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாகவும் கரையோர கிராமமால் மக்கள் சார்பாகவும் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சார்பாகவும் இன்று 300க்கும் மேற்பட்ட மக்கள் அவர் கரூர் பைபாஸ் மதுரை பைபாஸில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் திமுகவினுடைய இந்நாள் மாவட்ட செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் பாலாஜி அவருடைய கைக்கூலி என்று என்னை விமர்சனம் செய்கிறார். அதற்கு இந்த நேரத்திலே உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்து 1 வருடத்திற்கு மேலாகிறது. அவரிடம் எந்த சிபாரிசுக்கோ பொருளாதார உதவிக்காகவோ போய் நின்றதில்லை. எங்கள் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுக்கிறார், ஆதரவாக நிற்கிறார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே நாங்கள் அவரை ஆதரித்து